திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 488. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 105. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கீர்த்தி திரு அகவல் என்கின்ற திருவாசகத்தை பாடியருளுகின்றார். கீர்த்தி என்பது சிவபெருமான் உயிர்கள் உய்யும் பொருட்டு இடையறாமல் நிகழ்த்தி வரும் அருட்செயலை பற்றிய புகழ். அகவல் என்பது 4 பாவினுள் ஒன்று. இது நிலைமண்டில ஆசிரியப்பா. இது முதலிலிருந்து முடிவு வரை ஒவ்வொரு அடியும் 4 சீரோடு இருப்பது. திரு கீர்த்தி அகவல் என்று வரும் சொற்றொடர் ஒலி இனிமைக்காக கீர்த்தி திரு அகவல் என்று வைத்து கூறப்பட்டது. கீர்த்தி திரு அகவல் என்கின்ற இந்த திருவாசகத்திற்கு சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்று கருத்துரை மொழிந்தனர் நம் முன்னோர். புகழ் பெருகும் செய்கையெல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் இதனை போற்றுகின்றது. மூர்த்தமான கீர்த்தி அருள் அகவல் வரு சிவனுடைய அருளின் முறைமை என்பது அகத்தியர் அருளிச் செய்த திருவாசக திருவுள்ள கிடை. கீர்த்தி என்பது மிகுந்த புகழ். இது சீர்த்தி என்றும் வழங்கப்படும். கீர்த்தி என்பது தயை முதலிய குணங்களை குறிக்கின்றது. பெரியோர்களிடம் காணும் அரும் குணங்கள் அனைத்தையும் கீர்த்தி பிரதாபம் என்ற 2 அடக்கிவிடலாம். பெரியோர்கள் எளியோருக்கு அருளும் கொடையால் வரும் புகழ் கீர்த்தி. இது வெண்ணிறம் உடையது. வெண்ணிறம் என்பது இதன் குறியீடு. இனி பெரியவர்கள் வலியவர்களை அடக்குதலாகிய படையால் வரும் புகழ் அது பிரதாபம், அது செந்நிறம் இதன் குறியீடு என்று சொல்வார்கள். இங்கே இறைவனின் அருட்செயல்களை கூறுவதால் இது கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெற்றது. அருட்கொடையால் செல்வத்தை கூறும் அகவல் என்று பொருள். திருவாசக அமைப்பு முறையிலே சிவபுராணத்திற்கு அடுத்தபடியாக கீர்த்தி திரு அகவல் ஓதப்படுவது மரபு. சிவபுராணத்தில் சிவபரஞ்சுடரின் பேரருள் பெருமையை பண்பாக எடுத்து துதித்த வாதவூர் அடிகள் பெருமான் இங்கே அதனை செயலாக எடுத்து துதிக்கின்றார். எம்பெருமானின் இந்த திருவருள் செயல்கள் பற்பல காலத்தில் பல்வேறு இடங்களில் பல்பர வகைகளிலே நிகழ்ந்தன. இனி இந்த கீர்த்தி திரு அகவலின் பொருள். தில்லையாகிய பழைய நகரில் நிறுத்தம் செய்தருளிய திருவடிகளால் பல உயிர்களில் எல்லாம் தங்கி பல அருள் செயல்களை செய்தவனாகி அளவில்லாத பல குணங்களோடு அழகு பெற விளங்கி மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மற்றைய தேவர் உலகிலும் பொருந்திய கல்வியை தோற்றுவித்தும் நீக்கியும் என்னுடைய அஞ்ஞான இருளை முழுவதும் ஒழித்தும் அடியாருடைய உள்ளத்தில் அன்பானது பெருக அதனை குடியிருப்பாக கொண்ட அருளும் தலைமையும் உடையவனாய் மேல் உலகத்தில் தான் சொல்லிய ஆகமத்தை நிலைபெற்ற மகேந்திர மலையின் கண் வீற்றிருந்து இந்த நில உலகத்திற்கு வெளிப்படுத்தியும் கல்லாடம் என்னும் திருப்பதியில் இனிதாக உமாதேவியோடு யாவரும் விரும்பும்படி ஒருமித்து எழுந்தருளியிருந்தும் பஞ்சப்பள்ளி என்னும் திருப்பதியில் பால் போன்ற மொழியை உடையவளாகிய உமாதேவியோடும் குறையாமல் மிகும் இனிய அருள் செய்தும் வேட உருவத்துடன் முருக்கம்பூ போன்ற உதட்டை உடைய உமாதேவியின் நெருங்கிய அழகான தனங்களாகிய குளத்தில் மூழ்கியும் வலையராகி கிளிற்று மீனை பிடித்து பெருமை வாய்ந்த விருப்பத்தினை உடைய ஆகமங்களை அக்களிற்றினிடமிருந்து கவர்ந்தும் அவ்வாகமங்களை மகேந்திர மலையில் இருந்து பொருந்திய 5 திருமுகங்களாலும் உபதேசித்து அருளியும் நந்தம்பாடி எனும் திருப்பதியில் வேதியனாய் முடிவற்ற ஆசிரியனாய் எழுந்தருளியும் வெவ்வேறு திரு உருவங்களும் வெவ்வேறு குணங்களும் 100 லட்சம் வகையினை உடையனவாகி ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான் இவ்வுலகத்தை உய்விக்கும் பொருட்டு தனது இடபாகத்தை உடைய உமாதேவியும் தானுமாய் எழுந்தருளி மேல் நாட்டு குதிரைகளை கொண்டு அழகு பொருந்த வாணிக கூட்டமாய் தானே எழுந்தருளி வந்தும் வேலம்புத்தூர் எனும் திருப்பதியில் வேல்படையை கொடுத்தருளி தன் திருக்கோலத்தை சிறப்பாக காணுமாறு செய்த கோட்பாடும் சாந்தம்புத்தூரில் வில்லினால் போர் செய்கின்ற ஒரு வேடனுக்கு கண்ணாடியில் வாட்படை முதலியவற்றை கொடுத்த பயனும்
ஓர் அன்பர்க்கு அருளுதல் பொருட்டு குதிரைக்கு கொள்ளு கட்டும் தோல் பையில் மிக்க நெருப்பு தோன்ற தனது உருவத்தை அழகாக காட்டிய பழைமையும், திருமாலுக்கும் பிரமனுக்கும் அளவு அறியப்படாதவனாகிய சிவபெருமான் நரியை குதிரைகளாகச் செய்த நன்மையும், பாண்டியனை ஆட்கொண்டருள அப்பாண்டியனுக்கு குதிரையை விற்று அதற்கு அவன் கொடுத்த மிக்க பொன்னை பெறுவதற்கு கருதாது என்னை ஆண்டவனாகிய எம் இறைவனது அருள் வழியையே நான் நாடி இருக்குமாறு அழகு பொருந்திய பாதங்களை மிக்க ஒளியுடன் காட்டி அருளிய பழமையும், வேதியனாகி அடியேனை ஆட்கொண்டருளி மாயம் செய்து மறைந்த தன்மையும், மதுரையாகிய பெரிய நல்ல பெருமை வாய்ந்த நகரத்தில் இருந்து குதிரை வீரனாய் வந்த கோட்பாடும், அந்த மதுரை நகரத்தில் அடியவளாகிய வந்தி என்பவள் பொருட்டு மற்றவர்களுடன் மண் சுமந்து அருளிய விதமும், திரு உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயற்கையும், திருப்பூவனத்தில் விளங்கியிருந்தருளி தூய்மையான அழகிய திருமேனியை பொன்னணையாள் என்பவளுக்கு காட்டிய பழமையும், திருவாதவூரில் எழுந்தருளி இனிய திருவருள் புரிந்து பாதச்சிலம்பு ஓசையை காட்டிய செயலும், அழகு நிறைந்த பெருந்துறைக்கு இறைவனாகி மேன்மை பொருந்திய ஒளியில் மறைந்த வஞ்சகமும், திருப்பூவனத்தில் இனிதாக விளங்கியருளி பாவத்தை அழித்த விதமும், தண்ணீர் பந்தலை வெற்றியுண்டாக வைத்து நல்ல நீரை தரும் ஆளாகி இருந்த நன்மையும், விருந்தாளியாகி திருவெண்காட்டில் குருந்த மரத்தின் அடியில் அன்று வீற்றிருந்த கோலமும், திருப்பட்டமங்கை என்னும் திருப்பதியில் சிறப்பாயிருந்து அந்த ஸ்தலத்தில் அஷ்டமா சித்திகளை அருளிய விதமும், வேடுவனாய் வந்து வேண்டும் வடிவை கொண்டு காட்டில் ஒளித்த வஞ்சகமும், படைகளின் உண்மையை காட்டச் செய்து அதற்கு வேண்டிய வடிவம் கொண்டு மேன்மையுடைய ஒருவனாய் தோன்றிய தன்மையும், ஓரியூரில் இனிதாக எழுந்தருளி பூமியில் பிறவா பெருமை உடைய குழந்தையாகிய தன்மையும், பாண்டூரில் மிக இருந்தும் தேவூருக்கு தென் திசையில் விளங்குகின்ற தீவில் அரசகோலம் கொண்ட கோட்பாடும், தேன் பொருந்திய மலர்ச்சோலை சூழ்ந்த திருவாரூரில் ஞானத்தை கொடுத்த நன்மையும், திருவிடைமருதூரில் மிக இருந்து பரிசுத்தமான திருவடியை வைத்த அந்த தன்மையும், திருவேகம்பத்தில் இயற்கையாய் எழுந்தருளியிருந்து பெண்ணை இடப்பாகத்தில் கொண்ட தன்மையும், திருவாஞ்சியம் என்னும் தலத்தில் சிறப்பு பொருந்த எழுந்தருளி மனம் நிறைந்த கூந்தலை உடைய உமாதேவியாரோடு மகிழ்ந்திருந்த விதமும், வீரனாகி வலிய வில்லை தாங்கி பல பல வீரச் செயல்களை காட்டிய தன்மையும், திருக்கடம்பூரில் இடம் உண்டாக இருந்தும் திரு ஈங்கோய் மலையில் அழகை காட்டியும், திருவையாற்றில் சைவனாய் வந்தும் திருத்துருத்தி என்னும் திருப்பதியில் விருப்பத்தோடு இருந்தும், திருப்பனையூர் என்னும் பதியில் விருப்பமுடையவனாய் இருந்தும், சீர்காழியில் திரு உருவினை காட்டியும், திருக்கழுக்குன்றத்தில் நீங்காது இருந்தும், திருப்புறம்பயத்தில் பல அறச்செயல்களை அருளிச் செய்தும், திருக்குற்றாலத்தில் அடையாளமாயிருந்தும், முடிவில்லாத பெருமையை உடைய நெருப்பு போலும் உருவத்தை மறைத்து அழகிய கோலத்தினை உடைய ஒப்பற்ற முதல் பொருளின் உருவம் கொண்டு இந்திர ஞாலம் போல எழுந்தருளி எல்லாருடைய குணங்களும் தன்னிடத்து அடக்கி தான் ஒருவனே முதல்வனாய் நிற்கின்ற அருளினால் மேம்பட்ட எம் தலைவன் சந்திர தீபம் என்னும் தலத்தில் சாத்திர பொருளை உபதேசிப்பவனாய் ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்து அழகு வாய்ந்த திருக்களிப்பாலை எனும் தலத்திலே அழகிய திருக்கோலத்தோடு பொருந்தி இருந்து அருளியும், மறைமொழிகள் வெளிப்படுவதற்கு இடமான பெரிய மலையாகிய மகேந்திர மலை உடையவன், முடிவற்ற பெருமையையும் அருளையும் உடைய பெரியோன், எம்மை ஆண்டு அருளிய தன்மையை சொல்லின், வலிமையை உடைய அழகமைந்த திருமேனியில் திருவெண்ணீற்றுக் கொடியை உயர்த்தி காட்டியும், பிறவித் துன்பத்தை ஒருங்கே அளிக்கும் இன்பமே ஆறாக தந்தருளியும், உமாதேவியின் பாகத்தை உடைய மிகவும் பெரும் கருணை உடையவன், நாதமாகிய பெரிய பறை முழங்கி ஒலிக்க கண்டும்
அன்பர் மனம் களங்கமடையாமல் ஆட்கொண்டு அருள்வோன் முத்தலை வேலினை கைப்பிடித்து அருளியும் மூல காரணமாகிய மும்மலம் நீக்குகின்ற பரிசுத்தமாகிய திருமேனியில் ஒளி வீசுகின்ற ஜோதியாய் உள்ளவன் அன்பரிடத்து அன்பு உடையவனாகி செங்கழுநீர் மலர் மாலையை பொருத்தமுடையதாக அழகு பெற தரித்தும் திருமாலுக்கும் பிரமனுக்கும் எல்லை அறியப்படாதவன் குதிரையின் மீது ஏறி வந்த விதமும் மீண்டும் பிறவிக்கு வாராத முக்தி நெறியை அன்பர்க்கு கொடுப்பவன் பாண்டி வளநாடே பழைய இடமாக கொண்டும் அன்பு செய்கின்ற அடியவரை மிகவும் மேலான முக்தி உலகத்தில் சேர்ப்பவன் திரு உத்தரகோசமங்கையை திருப்பதியாக கொண்டும் முதன்மையான மும்மூர்த்திகளுக்கு திருவருள் செய்த மகாதேவன் என்பதே திருப்பெயராக கொண்டும் அடியார்களுக்கு அஞ்ஞான இருளை நீக்கியதனால் ஆகிய பேரின்பமாகிய ஊர்தியை கொடுத்தருளிய பெருமையை உடைய அருளே மலையாக கொண்டும் எப்படிப்பட்ட பெருந்தன்மையையும் எவ்வகைப்பட்டவர் திறத்தினையும் அவ்வத்தன்மைகளால் ஆட்கொண்டருளி நாய் போன்ற என்னை நன்மை மிகுந்த தில்லையிலே அழகு நிறைந்த அம்பலத்தில் வருக என்று சொல்லி பொருந்த அடியேனை இவ்வுலகத்திலே நிறுத்தி அன்று தன்னோடு கூட போன அருள் பெற்ற அடியார் தன்னோடு பொருந்த அவரோடு தான் கலந்து மறைந்து அருளியும் தன்னை கலக்க வாராதவர்களுள் சிலர் தீயிலே குதிக்கவும் ஆசை கொண்டு மயக்கம் அடைந்தும் பூமியிலே புரண்டு வீழ்ந்து அலறியும் நிற்க காலால் வேகம் கொண்டு ஓடி கடலில் விழ நெருங்கி நாதனே நாதனே என்று அழுது புலம்பி திருவடியை அடைந்தவர்கள் முக்தி பேறு எய்தவும் பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்த மேலான கூத்தனே என்று இதயம் வருந்த நின்று ஏங்கினவர் ஏங்கி நிற்கவும் ஒலிக்கின்ற கைலாய மலையின் சிறந்த தலைவன் அழகு பெற்ற இமயமலையின் தன்மை வாய்ந்த அழகிய பொன்னினால் செய்யப்பட்டு விளங்குகின்ற தில்லை அம்பலத்தினில் நடனம் செய்த கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாயினை உடைய உமாதேவியோடு காளிக்கும் அருள் செய்த திருக்கூத்தில் அழகுமிக்க புன்னகையை உடைய எம்பெருமான் தன் திருவடியை சரணாக அடைந்த தொண்டர்களுடனே விளங்குகின்ற புலியூரில் எழுந்தருளி இனிதாக எனக்கு அருள் செய்தனன். இவ்வாறு கீர்த்தி திருஅகவலின் பொருள் அமைகின்றது. குணியாகிய சிவபெருமானின் குணமாக அமைந்தது திருவருள். அது உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற குறிக்கோளால் மரக்கருணையாகவும் அறக்கருணையாகவும் உயிர்கள் மாட்டு நிகழ்வதும் தீய வழியில் சென்று அறநெறிக்கு ஊறு விளைவிக்கும் உயிர்களை தண்டித்து மலபரிபாகம் எய்தச் செய்வது மரக்கருணை. அறவழியில் சென்று வீடு பேறு நோக்கி முன்னேறும் உயிர்கள் மாட்டு நிகழ்வது அறக்கருணை. இவ்விரு கருணைகளையும் இறைவன் பல ஸ்தலங்களிலே பல காலங்களில் பல உயிர்கள் மாட்டு நிகழ்த்திய திருவிளையாடல்களை இந்த கீர்த்தி திருஅகவல் கூறி துதிப்பதை நாம் காண்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.